நடந்துக்கினுக்குதுப்பா. சொல்லு. பெருத்தாலேயே முடியும் அப்படின்னு சொல்லி யோகத்தால் மட்டும்தான்ப்பா முடிப்போம், வேற எதாலையும் முடிக்க முடியாது. ஏன்னா யோகம் பண்ணும்போது தான் மனதிடப்படும், யோகம் பண்ணும்போது தான் உண்மை வெளிப்படும், யோகம் பண்ணும்போது தான் பாசம் குறையும், யோகம் பண்ணும்போது தான் பற்று குறையும். அப்போது இந்த யோகத்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும், பக்தியால் சாதிக்க முடியாது. அப்போ பக்திங்க தவறாக நினைக்க வேண்டாங்க, தெரியாம தான் கேட்குறேன். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இவங்கெல்லாம் எப்படிங்க? ஆமாம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வீடு வாசல் எனக்கு என் பொண்டாட்டி என் புள்ள குட்டின்னு வச்சுருந்தாங்களே. ஒரு சில ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. சிறு தொண்ட நாயனார் அவர் என்ன பண்ணுறாரு? குழந்தையவே நறுபல். சிறு தொண்ட நாயனார் குழந்தைய கொள்ள மாட்டார். சிறு தொண்ட நாயனார் அவருக்கு ஜீவனம் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஊருக்கு பொது வேலை செய்துட்டு தான் என் ஜீவனத்துக்கு நான் தேடுவேன்றாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பொது தொண்டாது இது தொண்டாது எனக்கு ஓனையான்னு நம்ம தேடுறோம். அப்போ அவங்களையும் நம்மளை ஒப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. சீராளன் அதான் குழந்தைய கொள்றது. அந்த சீராளன் ஒரு சாமியார் ஒரு பிடி சோறு துண்ணணும் வீட்டில். துண்ணனா அவன் என்ன சொல்கிறான்? அவன் குழந்தைய அடுத்து குழம்பு வச்சுன்னா நான் சாப்பிடுவேன்றான். ஏவானா ஒத்துப்பானே? நம்ம ஒத்துப்போமா? ஆனால் செய்தானே. அதனால அவங்களையும் நம்மளையும் ஒப்பிட முடியாது. நம்ம பொண்டாட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷம் விலக மாட்டோமே. கூடவே முந்தானி பிடிச்சிங்கள ஊருக்கெல்லாம் திரியிறான். எங்கன்னா தனியாக போனா தாரம் வந்துட்டு போறான்ட்டு, ரோட்ல போகும்போது கை கோத்துக்குன்னு இல்லை போற ஓடி போட போறான்ட்டு. இப்படி வாழற நம்மளையும் ஆழ்வாரி அவங்களையும் ஒன்னா கூடாது. இப்போ இவர் இருந்தாரு ராமானுஜர். திருக்கச்சி நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். திருக்கச்சி நம்பி பூந்தமல்லி ஊடு, ராமானுஜர் ஊடு ஸ்ரீபெரும்புதூர். ஆனால் திருக்கச்சி நம்பிக்கு 3 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க ஒரு பெரிய வியாபாரி, நல்ல சொத்து சுகமெல்லாம் இருக்குது. ஆனால் 2 அண்ணன் தம்பிங்க வேலை செய்கிறாங்க அப்பா கிட்ட. திருக்கச்சி நம்பி மட்டும் வேலை செய்யறதில்லை. திருக்கச்சி நம்பி என்ன பண்ணுறாரு? காலையில் பூ வாங்கிறது, கட்டுறது, இங்கேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நடந்து போய் வரதராஜ பெருமாளுக்கு சாத்துறாரு. நம்ம செய்வோமா? முடியாதுங்க. அப்புறம் அவரையும் நம்மளை ஒப்பிட முடியுமா? அந்த தகுதி நமக்கு உண்டா? கிடையாது. அப்போது அவர் அந்த சிறு தொண்டை செய்கிறாரு. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அர்ச்சனை பண்ணுற ஐயரால் அங்கே கடவுளை பார்க்க முடியல. ஆனால் இவர்கிட்ட கடவுள் பேசுங்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவன் வேலை செய்தவன் தொழில், இவர் செய்தது தொண்டு, இறை தொண்டு இவர் செய்தது. அதனால கடவுள் இவர்கிட்ட பேசினார். அவன் வேலை செய்து கூலிக்கு வேலை, அதனால கடவுளுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் நம்ம பிரிச்சு பார்க்கணும், பார்க்காம எல்லாம் தெரியாது. அவங்க முற்பிரிவில் செஞ்ச நன்மை அவங்களுக்கு. ஆமா, அது பிரிவுக்கு வர்றது, ஒரு பிரிவில் வர்றது கிடையாது இது. அப்போ பாகம் பங்கிடுறாங்க அவங்க வீட்டில். பாகம் பங்கிட்டதால அந்த 2 அண்ணன் தம்பிங்க சொல்றாங்க, அவன் திருக்கச்சி நம்பி இங்கே வேலை செய்ததே கிடையாது, ஒரு பைசா இங்கே உழைச்சது கிடையாது, அவனுக்கு ஒரு பாகம் கொடுக்கக்கூடாது, எங்கள் 2 பேருக்கு தான் கொடுக்கணுன்றான். ஆனால் தாய் தகப்பன் என்ன பண்ணுவான்? வேலை செய்தானே வேலை செய்யல, 3 பேர் என் புள்ள தானே அப்படின்னு 3ஆ பங்கு போட்டான். 3ஆ பங்கு போட்டு 3 பேருக்கு கொடுத்தான். அந்த 3 பேர் வியாபாரங்க பாரம், 2 பேர் வியாபாரங்க பாரம் பண்ணாங்க. திருக்கச்சி நம்பி என்ன பண்ணார்? பெருமா கோயில் கட்டத்துக்கு கொடுத்துட்டார் இடத்த. நம்ம கொடுப்போமா? சொல்லுங்க, யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் சும்மானா நம்ம இன்னொருத்தர் நம்ம கூட ஒப்பிட தகுதி நமக்கு வேணும். அந்த தகுதி நமக்கு கிடையாது. வாயில் பேசலாம், ஆனால் நடைமுறையில் அந்த தகுதி கிடையாது. அப்போ அந்த 2 பேர் இருந்தா நான் பூந்தமல்லியில் இல்லையான்னு தெரியாமே போயிடுச்சு. ஆனால் திருக்கச்சி நம்பி கட்டின கோயில் இருக்குது, இன்னைக்கு 1000 கல்யாணம் நடக்குது அங்கே. இப்போ மனிதர்களாகி நம்மளே அர்ப்பணிச்சாலும் அது மாதிரி ஆகும். ஆமாம், ஆகும். அதே மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஊடு வாசல் சொந்தம் பந்தம் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவங்க கால் போன போக்கில் கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேற எதுவும் தெரியாது. ஆனால் நமக்கு சுகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. இந்த மனித பிறவி சுகத்தை தானே தேடின்னு தெரியுது, கடவுளையா தேடின்னு தெரியுது. மகான்கள் கடவுளை சுகத்தை தேடல, கடவுளை தேடி தெரிஞ்சாங்க. அவங்களே நம்மளே ஒன்றா வைக்கிற தகுதி நமக்கு கிடையாது. இங்கே பல பேர் எனக்கு சொல்லுவாங்க, உங்களை சித்தர்ன்னு சொல்கிறதா, மகானன்னு சொல்கிறதா, ஞானின்னு சொல்கிறதா, ரிஷின்னு சொல்கிறதான்னு எதுவுமே சொல்லக்கூடாது. எதுவும் சொல்கிற தகுதி எனக்கு கிடையாது. மனுஷன்னு சொல்லுங்க, நான் பேசுறது அனுபவம், அவ்வளோதான். இதில் மகானுக்கு கானெலாம் நானாக வச்சுக்கின்னு சும்மானா கற்பனையில் வாழறோம் இல்லை. நான்
அப்படின்னு சொல்லிடுவேன். அது மாதிரி மகான்களையும் நம்மளையும் ஒப்பிடக்கூடாது. நம்ம வீடு வாசல் எங்கன்னா ஒரு நாள் வந்தோம்னா தங்க முடியல நம்மளால். வீட்டில் என்ன பண்ணாலும் பசங்க ஸ்கூலுக்கு போச்சா, காலேஜுக்கு போச்சா, குடும்பத்தில் என்னாச்சு, வியாபாரம் என்னாச்சுன்னு யோசித்துக்கினே இருக்கிறோமே. அப்போ நம்ம எங்கே அவங்கள படி யோசிக்கிறது? அதனால் அப்படியெல்லாம் கற்பனையில் தெரியாதீங்க, நிஜத்தில் தேடுங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதுங்க ஐயா, ஏமா ஒரு குழந்தை பிறக்கும் போது எதுவும் அறியாம தான் பிறக்குதுங்க. ஆமாம். அப்போ அந்த குழந்தை வந்து உண்மையாலுமே நல்லவனா பிறந்தா இப்போ பிறக்க வைக்கிறாங்க பெற்றோருங்க. அப்போ அந்த ஆன்மா உள்ள போகும்போது எப்படிங்க ஐயா அந்த குழந்தை வந்து நல்லவனா தீயவனாங்கிறது எப்படி மாறுங்க? ஒரு குழந்தை பிறக்கும்போது நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு கருவில் வளருது அதை நம்ம யோசிக்கணும். தாயினுடைய மூச்சிலையும் தாய் சாப்பிட்ற உணவிலையும் அது கர்ப்பத்தில் வளருது. அந்த தாய்க்கு மூச்சு இல்லைன்னா கர்ப்பத்தில் அந்த குழந்தை வளராது. அப்போது அந்த கர்ப்பத்தில் அந்த தாயினுடைய மூச்சிலையும் அதனுடைய குடிக்கிற தண்ணிலையும் உணவுலையும் அது உடல் சூட்லேயும் அந்த உருவாகிவிட்டது கரு. ஆனால் உருவாகி வெளியே வரும்போது அது தாயினுடைய தொடர்போடு தான் வெளியே வருது. அதானே தொப்புள் கொடி. அப்போது அது வரைக்கும் அது தாயினுடைய உறவில் தான் வாழ்ந்த சுயமான உயிர் இல்லை. அது தாயினுடைய உயிரில் தான் இயங்குச்சு அது வரைக்கும். இப்போ வைத்தியர் என்ன பண்ணுறாங்க, அதை தொப்புல கட் பண்ணுறாங்க, அந்த தொடர்பை கட் பண்ணுறாங்க. தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற தொடர்பை கட் பண்ணுறாங்க. கட் பண்ண உடனே அந்த குழந்தை என்ன ஆகி போகுது, ஒரு பிண்டமாக மாறி போகுது. அது செத்து போகவும் இல்லை, உயிராகவும் இல்லை, இல்லையா? அப்படி தானே கிடக்குது. அது செத்து போனாலும் உயிர் வராது, இல்லை உயிராக இருந்தாலும் கட் பண்ண முடியாது. இப்படி வர சிக்கல் அது. அதனால் அது பிண்டமாக கிடக்குது. பிண்டமாக கிடக்கும்போது என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தேவையான வைத்தியத்தை பண்ணிவிட்டு அதை ஒரு தட்டு தட்டி விட்றாங்க, இல்லை தண்ணி தெளித்து விட்றாங்க. அப்போ ஆன்னு வாய் திறக்குது அந்த குழந்தை. அன்னைக்கு திறந்த வாய் சாகிற வரைக்கும் மூடாமல் கத்திங்குது, இல்லையா? அந்த நேரத்தில் இந்த அகார உகார மகாரம்ன்றது உள்ளே போடுது. இந்த அகார உகார மகாரம் என்ன அப்படின்னு சொன்னால் முன்பிறப்பினுடைய ஆன்மா. முதல்ல செத்து போய் தெரிஞ்சுங்கிறானே, உடல் கிடைக்காத அவனுடைய ஆன்மா இதில் பூந்துக்குச்சு. அப்போ புகுந்த ஆன்மா அது நல்லவனா வாழ்ந்து இருந்து உலகத்தில் நன்மையை செய்துன்னா இந்த உடலில் பூந்த பிறகு நன்மையை செய்யும், நல்லதையே நினைக்கும். ஆனால் அது கொள்ளையும் பண்ணி பல பேர் உயிரை எடுத்து இருந்ததுன்னா அது இதில் வந்தால் இந்த பிறகு உடலை வச்சுக்கின்னு அதையே செய்ய விரும்பும். அப்போ பெரியவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க, பையன் வந்து அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இதை சாணக்கியன் ரொம்ப அழகாக சொல்கிறான். 2400 வருஷத்துக்கு முன்னே சாணக்கியன் சொல்கிறான், ஒரு குழந்தை பிறக்குது, வளருது. அது வளர்கிற இடம் மோசமான சூழ்நிலை. அப்போது ரவுடிசமாக மாறி போகுது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறுது. ரவுடி ஒரு கொள்ளைக்காரனாக மாறி போகுது, ஒரு கொலைக்காரனாக மாறி போகுது. இப்படி மாறி அந்த இடத்துக்கு தேவையாப்படுற மாதிரி அது வாழுது. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா அது யோசிக்குது, நம்ம எதுக்கு இவ்வளோ பேருக்கு துன்பத்தை கொடுக்குறோம், இந்த துன்பத்தால் நமக்கு என்ன லாபம், இது எதையாவது கூட வருமா அப்படின்னு யோசித்து என்ன பண்ணுது, அந்த இடத்த விட்டு விலகி நல்லவனா மாறுது. அப்போ அதிலிருந்து அது செய்ததை நினைச்சு 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 வேதனைப்பட்டு அது வாழ்நாளில் அது உடல்ல இந்த உயிர் பிரிகிற வரைக்கும் நன்மையே இந்த உலகத்துக்கு செய்யணும்னு நினைக்குது. இது யாருடைய உடல்ல இருந்து பிறந்த குழந்தைன்னு சொல்றான். நல்ல தாயையும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தை சந்தர்ப்ப சூழ்நிலையால கெட்டு போயிருந்தாலும் அது ஒரு நாளைக்கு நல்லவனாவே மாறிடும். ஆனா கர்ப்பத்திலேயே கெட்டு போன குழந்தைய மாற்றவே முடியாதுறான்றான். அப்ப கர்ப்பத்திலேயே குழந்தை எப்படி கெடும் அப்படின்னா, சுபதிரை கிட்ட கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், இந்த பீஷ்மர் வந்து இந்த இதெல்லாம் அமைக்க போறாரு, அவரை வெல்றதுக்கு இந்த இதில் யாருமே இல்லையே பீஷ்மரை வெல்றதுக்கு அப்படின்னும் போது, அப்போ கிருஷ்ணர் சுபதிரை கிட்ட சொல்லுவார், இது மாதிரி வந்து அர்ஜுனனால் வெல்ல முடியும், இந்த யுகத்தெல்லாம் உடைக்க முடியும், இதெல்லாம் தெரியும் அவனுக்கு, மற்றவங்களால முடியாது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சுபதிரை கிட்ட சொல்கிறாரு. இதை உடைச்சுக்கின்னு உள்ளே போகிற வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், ஊங்கொட்டிக்கின்னு இருந்தா சுபதிரை. அதுக்கப்புறம் தூங்கிட்டான். தூங்கிட்ட உடனே கர்ப்பத்தில் இருந்த குழந்தை ஊங்கொட்ட ஆரம்பிச்சது. அதுதான் அபிமன்யு. அப்போ அந்த கர்ப்பத்தில் இருந்த குழந்தை ஊங்கொட்ட ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ண பரமாத்மா உஷாராயிட்டார்,
இந்த சண்டையே மாறிடும். அதனால இதுக்கு மேலே சொல்லக்கூடாது நம்ம அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அந்த ரகசியங்களை நிறுத்திட்டதால இந்த உள்ள அந்த இதை உடைச்சிக்கணும் உள்ள போற வரைக்கும் கேட்டது இல்லையாது. அந்த சண்டை நடக்கும்போது இது உடைச்சிக்கணும் உள்ள போச்சு. ஆனா வெளியே வர தெரியல, ஏன்னா சொல்லலை கண்ணாங்க. சொல்லி இருந்தா சண்டை மாறி இருக்கும். சொல்லாததால அபிமன்யும் அங்க கொண்டுடுறாங்க. அப்போ கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு உணர்வு இருக்குது, நம்ம பேசுறது கேட்குது அப்படின்னு தெரியுது இல்லை இதுல இருந்து. அப்போ ஒரு பொண்டாட்டியை படுக்க வச்சுக்கின்னு அது புள்ளதாசியா இருக்கும்போது எங்க அண்ணன் ஏமாத்திட்டான், என் தப்பன் ஏமாத்திட்டான், எங்க அம்மா ஏமாத்திட்டான்னு சொல்லி பேசக்கூடாது. அப்படி பேசினா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது ஏறும். அப்படி ஏறும்போது அது பிறந்த உடனே கெட்டவனாக மாறிடும். ஏன்னா நீ சொல்லி கொடுத்த தானே. அப்போ அப்படிப்பட்ட குழந்தை